வணக்கம். கண்ணன் ராசப்பன். நான் வந்து Conficoட சிஇஓ. Confico வந்து ஒரு ஃபின்டெக் கம்பெனி. ஃபின்டெக்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ்க்கு உண்டான டெக்னாலஜியை கொடுக்குறோம். மெயினாக பேங்க்ஸ் கூட தான் வேலை செய்கிறோம். எங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸ் சர்வதேச லெவலில் தான் வேலை செய்கிறோம். இந்தியாவில் எதுவும் செய்யலை. ஆனால் இந்தியன் வங்கிங்களுக்கு வெளிநாட்டில் ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, இவங்களுக்கு எல்லாமும் சப்போர்ட் பண்ணுறோம். மேஜர் பேங்க்ஸ் வெளிநாட்டில் உள்ள இதுவும் பண்ணுறோம். நாங்கள் என்ன தொழில் பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் பேங்கிங்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு மாடர்ன் நவீனமான ஒரு புரட்சி பேங்கிங் டெக்னாலஜியில். அது எப்படின்னா யூபிஐயோட ஈக்குவல். யூபிஐ வந்து ஓப்பன் பேங்கிங்கோட ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள். அந்த அளவுக்கு நீங்க நினைச்சு பாருங்களேன். இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்டாக நடத்துது. வெளிநாட்டுல வந்து எங்களை மாதிரி ஃபின்டெக் நிறுவனங்கள் தான் வந்து இந்த சர்வீஸ் வந்து மார்க்கெட் கொடுக்குது. ஸோ நாங்க வந்து அதை மார்க்கெட் ட்ரிவன்னு சொல்லுவோம். இங்க வந்து ரெகுலேட்டரே பாத்துக்கிறாரு. இந்த வேலையை தான் பண்றோம். Confico வந்து ஒரு ஆரம்பிச்சது வந்து 2018 பிப்ரவரியில முழுமையா இறங்கணும். இது வரைக்கும் ஒரு 210 பேங்க்குகள் இருக்கிறாங்க. ஒரு பெரிய பேங்க் எடுத்தீங்கன்னா சிட்டி பேங்க், ஜேபி மோர்கன், பிஎன்பி பாரிபாஸ், இந்த மாதிரி பேங்க்ஸ், இந்தியன் பேங்க்ஸ் நான் சொன்ன மாதிரியும் எங்களோட வேலை செய்யறாங்க. எங்க வேலை செய்யறோம்னா சர்வதேச லெவல்ல தான் வேலை செய்யறோம். எங்களோட சப்சிடரிஸ் பாத்தீங்கன்னா லண்டன் வந்து ஹெட் குவார்ட்டர். லண்டன் இல்லாம சப்சிடரின்னு பாத்தீங்கன்னா சாப்பாவலோ பிரேசில்ல ஒரு சப்சிடரி வச்சிருக்கிறோம். ஃபுல்லி ஓன்டு பை Confico குரூப். அப்புறம் சவுதி அரேபியால ரியாத்ல இருக்கு, ஜெர்மனில பிராங்க்ஃபர்ட்ல வச்சிருக்கிறோம். அது இல்லாம இந்தியாவில் மும்பையிலையும் கோயம்புத்தூர்லயும் வச்சிருக்கிறோம். எங்களுக்கு கோயம்புத்தூர் மேல நான் இங்க படிச்சது கோயம்புத்தூர், பழகினதெல்லாம் கோயம்புத்தூர்ல நம்ம வந்து ஏதாவது பண்ணணும்னு ஒரு எண்ணம் ரொம்ப நாளாவே இருந்தது. இந்த கோவிட் வந்த சமயத்துல எல்லாமே கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ரிமோட் இந்த மாதிரிலாம் நடக்கும். சரி நம்ம கோயம்புத்தூர்லயே பண்ணுவோம் அப்படின்னு தான் வந்தோம். ஸோ ஒரு 3 வருஷம் 4 வருஷம்லாம் கேம்பஸ்லாம் போய் எடுத்திருக்கிறோம். தற்போது கொஞ்சம் வெளியூர்ல வளர்ச்சிக்காக பண்ணிட்டு இருக்கிறோம். பட் கோயம்புத்தூர் இஸ் வெரி மச் இன் அவர் அஜெண்டா. இங்க வளரணும், பண்ணணும். அதுக்கு தான் ஆஃபீஸ் திறப்பு விழாலாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா திறப்பு விழா முடிஞ்சது. ஸோ இதற்கு வந்து முன்னாள் அமைச்சர்கள் மாண்புமிகு திரு வேலுமணி அவர்கள் வந்தார். அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு KR ஜெயராம், அப்புறம் அம்மன் அர்ஜுனன் அவர்களும் வந்தார்கள், சிறப்பித்தார்கள். கோயம்புத்தூரோட வளர்ச்சி அவங்களும் சொன்னாங்க. நான் வந்து ஒரு 20 வருஷம் வெளிநாட்டுல இருந்தேன். இப்போ ஒரு 2 வருஷமா இங்க இருக்கிறேன். இங்கன்னா வந்துட்டு போயிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அவங்களே சொன்னாங்க. கடந்த ஒரு 10 ஆண்டுல பன்மடங்கு வளர்ச்சி. ஸோ இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது கலாச்சாரம், மக்கள், திறமையான அந்த ஒழுக்க வழக்கம், அந்த கலாச்சாரம்னு சொல்றது. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி டெக் போயிருக்கிறோம், ஜிசிடிக்கு போயிருக்கிறோம், கேசிடியில் நான் கேசிடியில் படித்தேன், குமரகுருவில். ஸோ இங்கே ஏகப்பட்ட ரொம்ப தரமுள்ள எஜுகேஷன் கிடைக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் எஜுகேஷன்னா புத்தகத்தில் படித்து மார்க் வாங்குறது இல்லை, ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ரொம்ப முக்கியம். கோயம்புத்தூர் வந்து என்டர்பிரனரியல் சிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் ஐடியில் வந்திருக்கிறோம். பட் மில்ஸ் எல்லாம் இங்கே எத்தனை ஆயிரம் மில்ஸ் இருந்தது, என்ன பண்ணினாங்க, அதெல்லாமும் நீங்கள் பார்க்கணும். ஸோ வி ஆர் கமிங் ஃப்ரம் GD நாயுடு கைண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷனல் பேக்ரவுண்ட். ஸோ இது வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். இனிமேல் வளர்ச்சிக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்றோம். நாங்க வந்து இது வரைக்கும் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க ஃபின்டெக் யாராச்சும் ஸ்டார்ட் அப் யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, எவ்வளவு கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க எங்களை. வி ஆர் பூட்ஸ்ட்ராப்னா நாங்களே சுயமா ஃப்ரம் ஸ்கிராச் ஆரம்பிச்சு இது வரைக்கும் எங்களுடைய செலவை நாங்க பார்த்துக்கிற அளவுக்கு we are a profitable company. ஸோ ஃபண்டிங் போகலையா அப்படின்னு கேட்பாங்க. ஃபண்டிங் தேவையில்லை இது வரைக்கும். மேனும்னா நாங்க ஒரு வளர்ச்சிக்காக போவோம். ஓகே, ஸோ இந்த பூட் ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா இந்த ஜோகோலாமே பூட் ஸ்ட்ராப் மாதிரி தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி என்டர்பிரனர்ஸும் இருக்கிறாங்க. இல்லை காசை இறக்கணும், பணம் சம்பாதிக்கணும்லாம் கிடையாது. ஒரு தெளிவான பொருள் செஞ்சு கொடுத்தோம்னா we can still run a profitable business. This is what is Confico is. Thank you.